இந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்று வேறு சர்க்குலேட் ஆகிருக்கு. அவர் வந்து இல்லை அவர் கையெழுத்துலாம் போட்டது உண்மை தான் அப்படின்னு சொல்லி வீடியோ ஒரு சர்க்குலேட் ஆகுது. அதை யார் ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் போட்டாங்கன்றது தெரியல. ரெண்டாவது டிடி தினகரன் அவர்களுடைய அந்த பேட்டியாக இருக்கட்டும், இவர் அந்த எம்எல்ஏவுடைய பேட்டியாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்து ஒரு பெரிய தடுமாற்றம் தெரியுது. அந்த தடுமாற்றம் என்னவா இருக்குது அப்படின்னா, வீடியோ பார்க்கலையே அந்த கையில் இருக்க பச்சை கயிறு கூட அப்படியே இருக்கு சார். இதே மாதிரி பார்த்து பண்ணிருக்கலாம், ஃபோட்டோவை பார்த்து பண்ணிக்கலாம். பச்சை கயிறு ஒரு நாளாக கட்டிட்டு இருக்காரு. காரணம் நான் 20 நாளாக வேலை பார்த்து எலெக்ஷன் வேலை பார்த்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். 2 லட்சம் மக்களை சந்திச்சிருக்கிறேன். எங்கேயாச்சும் ஏஜென்ட் எழுதியிருப்பேன், உங்களுக்கு அசிஸ்டன்ட் எழுதி கொடுத்துருப்பேன். திமுகவையோ அதிமுகவையோ 2 கட்சிகளும் திமுகவை பற்றி பேசக்கூடாது, எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. திமுக கூட்டணி அமையும், அதுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து கேட்டதாக அவர் சொல்கிறாரு. அப்போ இது மிகப்பெரிய அளவிலான மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு விஷயம். காலையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் 11 மணின்னு இருந்தாங்க, அப்புறம் 11:30 அப்படின்னு தெரிய வந்தது, இப்போ 12:30 ஆச்சு. இன்னமும் அவங்க கட்சி அலுவலகத்துக்கே வந்து சேரல அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ இங்கே திருமாவளவனே வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறாரா, குறிப்பாக இந்த பிரச்சனைக்கு அப்புறம்? அப்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுநர் எதிர்ப்பு அப்படிங்கிறது இதில் இல்லை. அப்போ ஆர்.என். ரவி எதிர்த்த இந்த திமுக இப்போ ஏன் தடுமாறிக்கிட்டு இருக்கு? ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த விஜய்ங்கிற ஒரு ஆளை மட்டும் எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசினார்ல, அப்போ அன்னைக்கு அதை நீங்கள் வந்து மெய்ப்பிக்கிற வேலையை தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிறீங்க. இதை பாரு, ஒன்று நீ இல்லைனா நான், நமக்குள்ள வேற எவனும் நடுவில் வந்துடக்கூடாது. இந்த விஜய் வந்ததுனால நமக்கு பொழப்பே போச்சு. நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். ஆனால் ஒரு கண்ணியமான வெற்றியை பெறுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த சிறுபான்மையின மக்கள். பாஜக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அப்போது அவங்கள நீங்கள் முட்டாளாக்குறீங்களா? டிடிவி தினகரன் ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இப்போ ஒரு கேம் ஆடுறாரு. பாமக கிட்ட 4 எம்எல்ஏக்கள் இருக்கு. அந்த ஒரு எம்எல்ஏ கேம் ஆடின டிவிக்கு ஏன் இந்த பாமகவை வந்து டச் பண்ணவே இல்லை? இப்போது அடுத்த கட்டமாக திருமாவளவன் அவர்கள் ராஜினாமா செஞ்சு ஒரு எலெக்ஷனில் நின்று அதில் ஜெயிச்சு வின் பண்ணி துணை முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து அது ஒரு பேசுகிறதுக்கு வேணால் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப குறைவானது. அப்படி ஒரு வேலை அப்படி நடந்துச்சுன்னா திமுகவே எதிர்த்து வேலை பார்க்கும். விஜய் அவர்களுடைய இந்த செயல்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல் இருக்குல்ல, இது விஜய் அவர்களுக்கு பெரிய அளவிலான ஒரு பாடம். அரசியல் எப்படின்னா, உண்மையான அரசியல் இப்படி தான் இருக்கும். 3 வருஷமாக படிக்காத அரசியல் படத்தை ஒரு 3 நாள் நிச்சயமாக 3 நாளில் அவர் வந்து 3 தடவை ஆளுநரை சந்திக்கும் போதே படிச்சிருப்பார். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்கள் அனைவரையும் பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சிக்கு வரவேற்கும் நான் கோபிநாத், நான் கிலோர். இப்போது இன்றைக்கி ரொம்ப ஒரு கடந்த தேர்தல் முடிவு வெளியான அந்த நாளில் இருந்தே இப்போ வரைக்கும் தமிழக அரசியலில் பிரேக்கிங் கண்டென்ட்டுக்கு பஞ்சமில்லாத சூழல் நிலவுது. அந்தளவுக்கு ஒவ்வொரு மணிக்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு பிரேக்கிங் கண்டென்ட் வந்துக்கிட்டே இருக்குது. தற்போது நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த சுச்சுவேஷனில் அறுதி பெரும்பான்மை கொஞ்சம் அதுக்கு கிட்ட பெற்றிருக்கிற தாவேகாவுக்கு காங்கிரஸும் சிபிஐ சிபிஎம் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் ஒரு 2 வந்தால் பெரும்பான்மை வந்துடும் அப்படின்ற இடத்துல தான் விசிக நிற்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க அறிவிக்க இருக்கிறாங்க. அதுதான் காலையிலேருந்து அதுதான் பிரேக்கிங்காக ஓடிக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனில் இன்னொரு பிரச்சனை ஒன்று உருவெடுத்திருக்கு. அது பார்த்தீங்களா, அமமுக எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு ஒன்று ஆளுநர்கிட்ட கொடுத்துருக்குறாங்க தாவேகா தரப்பில். ஆனால் அது ஒரிஜினல் கிடையாது, ஜெராக்ஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரிஜினல் கேட்டதுக்கு அதுக்கு இன்னும் பதில் வரல அப்படின்ற சுச்சுவேஷனில் டிடிவியும் சரி, அந்த காமராஜ் எம்எல்ஏவும் சரி,
அதை மறுத்து பேசியிருக்கிறாங்க மீடியா முன்னாடி. இந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்று வேறு சர்க்குலேட் ஆகிருக்கு. அவர் வந்து இல்லை அவர் கையெழுத்துலாம் போட்டது உண்மை தான் அப்படின்னு சொல்லி வீடியோ ஒரு சர்க்குலேட் ஆகுது. அதை யார் ஃபஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் போட்டாங்கன்றது தெரியல. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினர் அதெல்லாம் எடுத்து சர்க்குலேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது ஒரு பக்கம் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு குதிரை பேரம், அப்போ நீங்கள் இதே குதிரை பேரம் பேசியிருக்கிறீங்களா அப்படிங்கிறதுக்கு மாதிரியான விஷயங்களும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில் சொல்லக்கூடாதுங்க, இதுதாங்க தாவேக்காவுக்கு அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்லியும் சோஷியல் மீடியாவில் எதிர்க்கிறதுக்கள் தாவேக்காவுக்கு அகெயின்ஸ்டாகவே இதுவாகிட்டு இருக்கு. ஸோ என்ன தான் நடக்குது? உங்களுக்கு சில தகவல் ஏதாவது கிடைச்சிருக்கா? இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அமமுகவினுடைய எம்எல்ஏ விவகாரத்தில் வந்து தாவேக்கா ட்ராப்பில் விழுந்துருச்சு அப்படின்னு தான் பார்க்க முடியும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, தாவேக்காவினுடைய இந்த 107 மொத்தம் 108 எம்எல்ஏக்கள், அதில் வந்து 1 சபாநாயகர்னு இப்போ கழிச்சாலும் கூட 107 எம்எல்ஏக்கள் ப்ளஸ் இந்த 9 எம்எல்ஏக்கள் ஆதரவு எம்எல்ஏக்கள் வந்து இப்போ இருக்கிறாங்க. இந்த 116 எம்எல்ஏக்களோடு சேர்த்து அவங்களுடைய நோக்கம் என்னவாக இருந்திருக்கு அப்படின்னா, திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளை மட்டும்தான் நம்ம இழுத்து கொண்டு போகணுங்கிற ஒரே நோக்கத்தில் தான் அவங்க 2 நாட்களாகவே முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கே வந்து அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க ஆதரவுன்ற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. பின்னாடி இல்லை நாங்கள் திமுகவோட தான் தொடர்றோம் அப்படின்னு சொல்லி பேக் அடிச்சிட்டாங்க. இப்போ அந்த நிலையில் வந்து நேற்று திரும்ப 3வது முறையாக போய் ஆளுநரை சந்திச்சும் கூட அவருக்கு விஜய் அவர்களால் வந்து ஆட்சி அமைக்க முடியாத சூழல் தான் இன்றைக்கி வரைக்கும் இப்போ வரைக்கும் உருவாகிட்டு இருக்கு. இப்போ இந்த சூழலில் வந்து இந்த வீடியோவை எடுத்தது யார்? அந்த வீடியோ உண்மையா? அந்த வீடியோ டிடிவி தினகரன் அவர்கள் சொல்வதை போல ஏஐயால் செய்யப்பட்டதா? இப்போ இந்த விஷயத்தை நம்ம பார்க்கணும். ஒருவேளை அந்த வீடியோ உண்மை அப்படின்னா அது நிச்சயமாக தாவேக்கா தரப்பிலிருந்து வெளியாக்குவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஆமாம், அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா. அது ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹைகமாண்ட்லேருந்து சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் போடக்கூடாதுடா அப்படி வெளியில். ஆமாம், இது வந்து திட்டமிட்டு இந்த வீடியோ எடுக்கப்பட்டு இந்த ஒரு நரேட்டிவ் வந்து இன்னைக்கு செட் செய்யப்பட்ட விஷயத்தில் வந்து டிவிக்கு வந்து விழுந்துருச்சோ அப்படின்னு தான் தோணுது எனக்கு. 2வது டிடிவி தினகரன் அவர்களுடைய அந்த பேட்டியாக இருக்கட்டும், இவர் அந்த எம்எல்ஏவுடைய பேட்டியாக இருக்கட்டும், 2லேயுமே வந்து ஒரு பெரிய தடுமாற்றம் தெரியுது. அந்த தடுமாற்றம் என்னவா இருக்குது அப்படின்னா, ஒன்று அந்த வீடியோ ஏஐவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏஐயில் அந்தளவுக்கு டீட்டெயில்டாக கையில் பச்சைக்கர் கட்டினதுலேருந்து லெஃப்ட் சைடில் கட்டியிருக்க வாட்ச் முதற்கொண்டு அவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு நேச்சுரலாக இருக்கக்கூடிய வீடியோ மாதிரி பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. மேபி அதுக்கான டெக்னாலஜி வந்து இருந்தாலும் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் அதை ஈஸியாக ஏஐன்னு அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாங்க. ஒரு வீடியோவாக எடுக்கும்போது சொல்கிறேன், ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜாக நீங்கள் சொல்கிற மாதிரியான கோணத்தில் நம்ம உருவாக்கலாம். தூரத்துலையும் பார்க்கும்போது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் மாடலில் ஏஐ வந்து கொடுக்கும். ஆனால் ஒரு ரியல் வீடியோ எடுக்கிற பட்சத்தில் அது வீடியோட டீட்டெயிலிங்னு ஒன்று இருக்குல்ல, அது எப்படி அது ஏஐ வீடியோவா இல்லை ஒரிஜினலான்னு செக் பண்ணுறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இப்போ அநேகமாக டிவிக்கு ஃபேக்ட் செக்கில் அதெல்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதெல்லாம் பண்ணி. 2வது அந்த வீடியோவை எடுத்து இன்னைக்கு டிவிக்கவினரே பரப்பிட்டு இருக்காங்கிறது தான் அந்த ட்ராப்னு சொல்கிறேன். டிவிக்கவினர் வந்து இதில் பரப்புறது மூலமாக அவங்களுக்கான கெடுதலை அவங்களே தேடி எடுத்துருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. இன்னொன்று என்னென்னா, 118 எம்எல்ஏக்கள் பெரும்பான்மை பெறுது. இப்போ விசிகாவுடைய அறிவிப்புக்கு பிறகு பெரும்பான்மை பெறுது அப்படின்ற பட்சத்தில் ஆளுநர்கிட்ட மீண்டும் வந்து ஆட்சி அமைப்பதற்கான கோருதலை வந்து விஜய் அவர்கள் மேற்கொண்டாலும் கூட இந்த குதிரைப்பேர் விவகாரம் தொடர்பாக டிடிவி தினகரன் புகார் அளிச்சிருக்காரு. அது சம்பந்தமாக விளக்கம் கொடுத்த பிறகு அதுக்கு பிறகுதான் அதற்கு வந்து ஆளுநர் முடிவெடுத்து அந்த டிசிஷனுக்கு அப்புறம் தான் வந்து ஆளுநர் வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடுவார். ஆமாம், அதுலேயும் அவர் தெளிவாக அந்த கம்ப்ளைண்ட்டில் மென்ஷன் பண்ணுறது, இப்போ இது வரைக்கும் வந்திருக்க எம்எல்ஏக்களோட ஆதரவோட பின்னணி என்ன அப்படிங்கிறத ஆளுநர் விசாரிக்கணும். இப்போ அதுலேயும் குதிரை பேரம் நிகழ்ந்திருக்கா ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவருடைய புகாரில் சொல்லியிருக்கிறதாகலாம் தகவல். இப்போ அப்படி இருக்கும்போது சொன்ன மாதிரி இது வரைக்கும் வந்தவங்களையும் திரும்ப ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கான டைம் எடுத்துக்கிறது. அண்ட் மோர் ஓவர் இன்னும் விசிகாவில் இப்போ என்ன சொல்ல போகிறாங்க, இப்போ விசிகாவினர் ஆக்சுவலி பொதுவாக வந்து ப்ரெஸ் மீட் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணுற டைமு பொதுவாக விசிகாவை பொறுத்த வரைக்கும் அந்தந்த டைமை ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் ஒரு 1/2 hour 1 hour முன்ன பின்ன ஆகும். ஆனால் இது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கு. இப்போ காலையில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அப்புறம் 11 மணின்னு இருந்தாங்க, அப்புறம் 11:30 அப்படின்னு தெரிய வந்தது, இப்போ 12:30 ஆச்சு. இன்னமும் அவங்க கட்சி அலுவலகத்துக்கே வந்து சேரல அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ இங்கே திருமாவளவனே வந்து ரொம்ப யோசிச்சுட்டு இருக்கிறாரா, குறிப்பாக இந்த பிரச்சனைக்கு அப்புறம், அமமுகவினுடைய பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ இதில் வேறு என்ன மாதிரியான பிரச்சனைகள்? இப்போ தாவேக்கா இப்போ போய் ஏதாவது சட்ட சிக்கலில் மாட்டியிருந்தா நம்ம ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் அது ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும், அதாவது ஆதரவு கொடுப்பது பலனளிக்காமல் போகிறதா, இல்லை ஆதரவு கொடுக்குறோன்றதுனால நம்மளும் சில விசாரணைகளுக்கெல்லாம் உட்படுத்தப்படுவோமா, தேவையில்லாமல் எதுக்குது, இப்படிங்கிற மாதிரியான நிறைய ஆலோசனைகள் பின்னணியில் பண்ணிட்டு இருக்கிறாங்களோன்னு தோணுது. அதனால தான் இந்த தாமதமும் எனக்கு தோணுது. ஆமாம், அந்த ஆங்கிளே நம்ம யோசிக்க வேண்டிய தேவையும் இருக்குது. ஆனால் இதில் வந்து பெரிய அளவில் நெருக்கடி ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஆனால் ஒரு விளக்கம் அப்படிங்கிறது கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது.
இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதில் காலம் தாழ்த்த வந்து இன்றைக்கி எத்தனை கட்சிகள் கூட இருப்பாங்க, இங்கே இருக்கக்கூடிய டிவிக்கு எம்எல்ஏக்களை எத்தனை பேரை வந்து உங்களுக்கு பேரம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதில் பிஜேபி பெரிய அளவில் கிரவுண்ட் லெவலில் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் வெளியில் வருது. இதில் நான் குறிப்பாக ஒரு விஷயத்தை நம்ம கோட் பண்ணி ஆகணும், அதை வெளியில் ஓப்பனாக உடச்சி ஆகணும். ஏன்னா ஏற்கனவே சிபிஎம்முடைய தேசிய பொதுச் செயலாளர் பேபி வந்து நேஷனல் மீடியாவில் வந்து உடைச்சிட்டாரு. அதிமுக திமுக கூட்டணி அமையும், அதுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி திமுக தரப்புலேருந்து கேட்டதாக அவர் சொல்கிறாரு. அப்போ இது மிகப்பெரிய அளவிலான மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு விஷயம். நீ திமுக அதிமுகங்கிறது ஒரு இருதுருவமாக பார்க்கப்படுறது. அந்த மக்களுக்கு போட்டவங்க திமுக மேலே உள்ள வெறுப்பில் அதிமுகவுக்கு போட்டிருப்பாங்க, அதிமுக மேலே உள்ள வெறுப்பில் திமுகவுக்கு போட்டிருப்பாங்க. அப்போது ஒரு துருவமே வந்து இரு துருவமும் வந்து நேர் எதிரான துருவம். அந்த துருவத்தை ஒன்று சேர்த்து நீங்கள் டிவிக்கே காலி பண்ணணுங்கிறதுக்காகவே 60 ஆண்டு காலமாக நான் ஆட்சி செஞ்ச வேறு யாரும் எடுத்த பங்காளி நீனு நானும் வேணால் ஆட்சியில் இருப்போம், வேறு எவனும் மூணாவது மனுஷன் வந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பிளான் பண்ணக்கூடிய இந்த செயலை மக்கள் எப்படி பார்த்துட்டு இருப்பாங்க? நீங்களே ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அடுத்த கட்டமாக இப்போ ஆட்சி நீங்கள் சொல்லுவதோ இப்போ எதிர்பார்ப்பதை போல் ஒரு 6 மாதத்தில் ஆட்சியை கழிச்சிட்டு ஒரு வேளை எலெக்ஷன் வச்சா தனிப்பெரும்பான்மையோட டிவிக்கு வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் 2 பேரும் கூட்டணி ஆட்சி அமைச்சு என்ன பண்ண போகிறீங்க? எடப்பாடி சிஎம்மாக இருப்பாரா, இல்லை உதயநிதி ஸ்டாலின் சிஎம்மாக இருப்பாரா, இல்லை முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இப்போ ஏதாவது ஒரு தொகுதியில் வந்து யாரையாச்சும் ராஜினாமா பண்ண வச்சுட்டு நின்றுட்டு அதில் சிஎம்மாக போகிறாரா? என்ன சேஞ்சஸ் கொண்டு வர போகிறீங்க? அப்போது நீங்கள் ஆளுநரை கண்டித்து சரியான முறையில் ஸ்ட்ராங்கான டெசிஷனும் இந்த நடக்கக்கூடிய இந்த சூழலை பேஸ் பண்ணி திமுக அறிக்கை விடலை. ஆளுநர் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும், ஆட்சி அமைக்க கூப்பிடணும்னு சொல்லி ஒரு மேலோட்டமான ஒரு அறிக்கை தான் இன்னைக்கு வரைக்கும் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு இப்போ வரைக்குமே. அப்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஆளுநர் எதிர்ப்பு அப்படிங்கிறது இதில் இல்லை. அப்போ ஆர்.என். ரவி எதிர்த்த இந்த திமுக இப்போ ஏன் தடுமாறிக்கிட்டு இருக்கு? இப்போ இதுக்கு டிவிக்கு மட்டும் தான் எதிர்ப்பு தெரிவிக்கணுமா? அவங்களே எதுவும் பேசாமல் இல்லை, அவங்க பேசாமல் இருக்கிறதுக்கு பல நெருக்கடிகள் இருக்கு. நீங்கள் சுற்றி எல்லாருமே சொல்றாங்க தாவேக்க உரிமை கோர வேண்டிய இல்லை இந்த இடத்துல பேச வேண்டிய தாவேக்கா ஏன் அமைதியாக இல்லை? ஆக்சுவல் ஃபேக்டை பேசி ஆகணும்ல கோபி. நீங்கள் 60 வருஷம் 70 வருஷம் ஆண்ட கட்சிங்க. நீங்களே வந்து ஆளுநர் எதிர்க்கக்கூடிய விஷயத்தில் மெஜாரிட்டியாக இருந்தால் எப்படி நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க, மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தால் எப்படி ப்ளே பண்ணுவீங்கன்னு நம்ம கடந்த கால அரசியலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த விஷயத்தில் டிவிக்கேவும் வந்து இதில் வந்து குரல் கொடுத்தாகணும், அதில் மறுக்கவே முடியாது. அது வந்து நிச்சயமாக அவங்களுக்காக அவங்க தான் குரல் கொடுத்தாகணும். ஆனால் அதை தாண்டி திமுக நீங்கள் வந்து ஆளுநர் எதிர்ப்புங்கிற விஷயத்தில் நீங்கள் ரொம்ப உறுதியாக இருந்த ஆட்கள். அண்ணா காலகட்டத்திலேருந்து அண்ணா சொன்னார்ல, ஆட்டுக்கு தாடி எதற்கு நாட்டுக்கு ஆளுநர் எதற்குன்னு சொல்லி பேசினார்ல, அந்த பேச்சு சொல்கிறாளுக்காச்சு அவங்களுடைய கொள்கையை பின்பற்றணும்ல. இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கணும்ல. காங்கிரஸ் எடுக்குதுல போராட்டம் பண்ண போகிறேன், திமுக நீங்கள் எடுங்க, நீங்கள் இந்த டிசிஷன் எடுங்க. திமுக தமிழ்நாட்டில் ஒரு நிலையற்ற ஒரு சூழலை வந்து உருவாக்குது, ஆளுநர் வந்து உருவாக்குறாரு, பாஜக மூலமாக அது உருவாக்கப்படுது அப்படின்ற நரேட்டிவ் வெளிப்படையாக சொல்லுங்க. ஏன் இது வரைக்கும் சொல்லலை? பாஜகவை ஏன் இதில் நீங்கள் டாப்பிக்கில் சேர்க்கவே இல்லை? ஆளுநருடைய விவகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து பாஜக பின்னாடி பாஜகவின் குரலாக ஆளுநர் பேசுகிறாருன்னு சொல்லி கடந்த காலங்களில் பேசியிருக்கீங்களா இல்லையா? இப்போ பாஜக நேரடியாகவே ஆளுநர் மூலமாக அந்த செயல் திட்டத்தை வடிவமைக்குது. அப்போது அதில் நீங்கள் ஒன்றா கூட்டு இருக்கிறீங்க. அப்போ இது எல்லாமே 3 கட்சிகளும் வந்து இதில் பின்னணியில் கூட்டுகளாக இருக்கிறீங்க. திமுக அதிமுக பாஜக இதில் 3 கூட்டுகளாக இருக்கிறீங்க. இதில் இதெல்லாம் நான் திமுக நினைக்காம தான் திமுகவோட கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு திமுக அலோ பண்ண வேண்டாம், பட் தடை விதிக்காமலோ இல்லை இடைஞ்சல் கொடுக்காமலோ இருக்கா? அப்போ திமுக கூட்டணி ஏன்னா இப்போ 3 தலைவர்களுமே இப்போ திரும்ப ஆதரவு கொடுக்க போறாருன்றது இருக்கட்டும், இதுவரைக்கும் கொடுத்த 2 சிபிஐ சிபிஎம்முமே இங்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்டாலின் கூடயும் ஒரு சிட்டிங் உட்கார்ந்து ஆலோசனை பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அதை தானே எம்ஏபிவி உடைச்சிருக்காரு. அவர் என்ன சொன்னாரு ஸ்டேட்மெண்ட் கவனிச்சிங்கல்ல, நீங்க பார்த்துருப்பீங்க. முதல்வர் ஸ்டாலின் இப்போ முதல்வர்னே வருது பாருங்க, முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு, நீங்க வந்து எங்க கூட்டணியை தொடரணும்னு நாங்கள் விரும்புகிறோம், இன்னும் ஒரு படி மேலே அதிமுக கூட்டணி என்டிஏ கூட்டணி அமையணும், என்டிஏ கூட்டணிக்கு நீங்கள் வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கணும், என்டிஏ தலைமையிலான கூட்டணியோ அல்லது வந்து எங்கள் தலைமையிலான கூட்டணியோ வந்து கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகளை நம்ம வெளியிலேருந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாக அவர் உடைக்கிறார். இதில் எது உண்மை? நீங்கள் சொல்கிற இந்த நரேஷன் உண்மையா? வெளியில் இந்த பக்கம் சொல்கிறீங்க ஆளுநர் வந்து யாருக்கு பெரும்பான்மை இருக்குது நீங்கள் கூப்பிட்டு வச்சு ஆட்சி அமைக்க வந்து அவங்களுக்கு அலோவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் 2 கட்சிகள் ஒன்று சேர்ந்து நம்ம வந்து ஒரு கூட்டணி ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு. அது எப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திமுகவுடைய இல்லை எம்எல்ஏக்கள் வந்து பெரிய அளவில் விளம்பரத்துக்கு இதை வெளியே போக மாட்டாங்கன்னு எடுத்துக்கிறோம், ஒரு வாதத்துக்கு சொல்கிறேன். அதிமுகவுடைய எம்எல்ஏக்கள் வந்து ஒரு 20 பேரை பாஜக பிடிச்சி உருவிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? திரும்ப நீங்கள் இங்கே சொல்லக்கூடிய இந்த 6 மாதத்தில் எலெக்ஷன்
திரும்ப வந்து உருவாகி ஆட்சியை கலைக்கப்பட்டு திரும்பி ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் தானே உருவாகும். இப்போ அந்த சூழலை வந்து இன்னைக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து உருவாக்கிட்டு இருக்கா. இன்னொரு விஷயம் இதில் உடச்சே ஆகணும். நிறைய விஷயங்கள் நான் பேசணும்னு இருக்கேன். திமுகவுக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி, ரெண்டு கட்சிகளுக்குமே திமுகவையோ அதிமுகவையோ, இரண்டு கட்சிகளும் திமுக அதிமுகவை பற்றி, அதிமுக திமுகவை பற்றி பேசக்கூடாது, எதிர்த்து எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நான் நிறைய பேர்ட்ட இன்னைக்கு வந்து இன்டர்வியூஸ்க்கு கேட்டேன், யாருமே கொடுக்கல. அவங்க இந்த ரீசனை சொல்கிறாங்க, மேலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு. அப்போது உங்களுடைய எதிர்த்துருவ அரசியல், நீங்கள் டெல்லிக்கு எங்களுக்கு தான் போட்டி, என்டி அலையன்ஸுக்கு எதிராக நாங்கள் வந்து கடுமையான இது பண்ணுவோம். நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி எந்த அளவுக்கு கீழ்த்தரமாலாம் விமர்சனம் பண்ணீங்க, எலெக்ஷனில் என்ன மாதிரியான ஃபோட்டோ எடுத்து நீங்கள் பெருசாக பிம்பமாக காட்டினீங்க, உதயநிதி ஸ்டாலின் எதை காட்டினார். இந்த அரசியல் பரப்புரை பிரச்சாரத்துக்கு அடிக்ட் ஆகிட்டு தான் உங்களுக்கு 20% ஓட்டு அடிச்சிருக்கிறாங்க. இந்த 20% ஓட்டில் குறிப்பாக சொல்லப்போனால் பாஜக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஓட்டு போட்ட மக்கள் பெரும்பாலான மக்கள். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் சிறுபான்மையின மக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதிகள் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 40 தொகுதிகள் கிட்ட சொற்பமான ஓட்டில் ஜெயிச்சிருக்காங்க. நீங்கள் 10,000, 5,000, 2,000 இப்போ திமுக அமைச்சர் உட்பட ஜெயிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே முஸ்லீம்களுடைய ஓட்டுகள்னால ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் என்ன எதிர்பார்த்து உங்களை வாக்களித்தாங்க? எந்த அளவுக்கு ஆர்கனைஸ் ஆகி ஒரு சில ஓட்டுகள் பிரிஞ்சிருக்கு, விசில் பக்கம் போயிருக்குன்னு வச்சுங்க. ஆனால் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தியது பெரும்பாலான தொகுதிகள் முஸ்லீம்கள் தான். பேப்பர்லாம் வெளில வந்துச்சு, உங்களுக்கே தெரியும். அப்போது அவங்கள நீங்கள் முட்டாளாக்குறீங்களா? ஆர்கனைஸ்டாக ஓட்டு போட்டிருக்காங்கல்ல. இப்போ இன்னும் சொல்ல போனால் திமுகவுக்கு நீங்கள் பெரிய அளவில் நன்றி இடப்பட வேண்டியது முஸ்லீம்களுக்கு தான், சிறுபான்மை மக்களுக்கு தான். அவங்க தான் உங்களுக்கு வந்து பெரும்பாலும் ஒரு உண்மையாக உங்களுக்கு சொன்ன வாக்குறுதிப்படி பெரும்பாலும் அவங்க தான் வாக்களித்து உங்களுக்கு வெற்றி பெற. இந்தளவுக்கு கேவலமாக ரொம்ப லீஸ்ட்டாக 20 தொகுதி கூட உங்களால் நகர்ந்திருக்க முடியாது. ஆனால் ஒரு கண்ணியமான வெற்றியை பெறுவதற்கு உங்களுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அந்த சிறுபான்மை மக்கள். பாஜக வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் அந்த மக்களை முட்டாளாக்குற மாதிரியான ஒரு செயல்பாடுகளை இன்றைக்கி நீங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத இன்றைக்கி உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தேசிய பொதுச் செயலாளரே வந்து இன்றைக்கி வெளிப்படையாக அறிவிக்கிறாரு அப்படின்னா, அப்போது உங்களுடைய செயல் திட்டம் என்ன? உங்களுடைய சந்தர்ப்பவாதத்துக்கு, உங்கள் சுயநலத்துக்கு நாங்கள் எந்த எல்லைக்கு வேணால் போவோம், எதிரியை கூட நாங்கள் கூட்டணி வச்சுக்கிடுவோம் அப்படின்ற ஒரு எல்லைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் யாரை முட்டாளாக்குறீங்க? அப்போ உங்களுக்கு வாக்களித்த 20% மக்கள் முட்டாளா? இல்லை, அப்போ வந்து சில விஷயங்களை மேற்கோள் காட்டுவாங்க. ஆக்சுவலாக வந்து திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரணுன்ற முயற்சிகள் எம்ஜிஆர் இருந்த காலகட்டம் கிட்டத்தட்ட அதுக்கு அப்புறமேவும் கூட 1-2 தடவை நடந்திருக்கு. ஆனால் அந்த முயற்சிகள் கைகூடலை. பட் இந்த முறை அதுக்கான சாத்தியம் தென்பட்டு. சரி, அப்படி நீங்கள் வந்து திமுக அதிமுக ஒன்றிணையணும், விஜயை எதிர்க்கணும், விஜயை எதிர்த்து நம்ம வந்து விஜயை வந்து முற்றிலுமாக ஒரு அரசியலிருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி செஞ்சுருக்கணும். அவர் ரொம்ப எள்ளி நகையாடுனீங்கல்ல, அவர் எள்ளி நகையாடினீங்க. இல்லை, அவர் எள்ளி நகையாடினீங்க, அவரை வந்து கடுமையான சொற்களில் பேசுனீங்க. விஜய் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் இழிவுபடுத்தணுமோ படுத்துனீங்க. உங்களுடைய ஐடி விங்களை வச்சு எந்த அளவுக்கு கேவலமாக அவரை வந்து விமர்சனம் பண்ணணுமோ, அவங்களுடைய டீமை வந்து அவங்களுடைய கட்சியை வந்து கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முதற்கொண்டு அவங்களை விமர்சனம் படுத்தணுமோ படுத்துனீங்க. ஆனால் இத்தனை விமர்சனத்தையும் தாண்டி இன்றைக்கி 100 சீட்டுக்கு 108 சீட்டில் வின் பண்ணியிருக்கிறாரு. நீங்களே தான் வளர்த்து விட்டீங்க. அதுக்கு அனுபவிங்க, அப்படி தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் அனுபவிக்கிறீங்க, அதுக்கான அனுபவம். அப்போது நீங்கள் கூட்டணி அப்படின்ற ஒரு பேஸில் நீங்கள் ஆரம்பத்திலே வந்து ஒன்று சேர்ந்துருக்கிறீங்க. இல்லைங்க, தமிழ்நாட்டோட நலன் கருதி பாஜக வந்து விஜய் மூலமாக இன்றைக்கி இந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குது, அதனால் அதிமுக திமுக நாங்கள் வந்து கூட்டணி அமைச்சிக்கிறோம், பாஜக வந்து தனித்து விடுறோம் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களா? அப்படி ஒரு செயல்படுத்திட்டத்தை நீங்கள் வடிவமைச்சிங்களா? அதை நீங்கள் கூட்டணிக்கு முன்னாடி நீ செஞ்சுருக்கணும்ல. இப்போ நம்ம எலெக்ஷனுக்கு முடிஞ்சு ரிசல்ட் வெளில வந்ததுக்கப்புறம் இப்போ எல்லாம் ஒன்று வெளில வருது. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் 41 அதிமுக எம்எல்ஏக்கள் சேர்ந்து ஒரு ஆலோசனை அப்படிங்கிறது அவருடைய பசுமை வழிச்சாலை இல்லத்தில் நடக்குது. இன்னொரு பக்கம் நம்ம பேச ஆரம்பிச்ச இதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி பாண்டிச்சேரியில் இருந்த ரெசார்ட்டில் இருந்த எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் அங்கேருந்து கிளம்பி இருக்கிறாங்க. அப்படி சென்னை வந்து எல்லாம் சென்னை நோக்கி வராங்க அப்படின்னு. அப்போ இங்கே ஒரு பக்கம் நம்ம தாவேக்கா ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்ட்டுகள் இப்போ அடுத்த ப்ரெஸ்ஸை சந்திக்க போகிற திருமான்னு சொல்லி இந்த பக்கமே பார்த்துட்ருக்கு, இந்த பக்கம் அதிமுக ஏதோ பெரிய வேலையை ஒன்று பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது. இல்லை, இதில் வந்து என்ன நடக்க போகுது, இந்த மாதிரியான என்னென்ன அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது. இப்போ அறுதி பெரும்பான்மை நெருங்கிட்டு இருக்கிறார் விஜய். ஸோ விஜய் தான் ஆட்சி அமைக்க போகிறார். இன்னும் சொல்லப்போனால் நேற்று நைட்லாம் பிரேக்கிங் கண்டென்ட், நாளை வந்து முதலமைச்சராக பதவியேற்கிறார் ரெடி பண்ணிட்டாங்க. சொன்னாங்க ரெடி பண்ணிட்டாங்க. அரங்கத்தில் அதுக்கான ஏற்பாடுகள் நடந்து முடிஞ்சிச்சு. அதான் நாளைக்கு வந்து பதவியேற்கிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டும் இன்னமும் இந்த நிலவரம் நீடிச்சிட்டே இருக்கு. இல்லை கோபியா தான். இப்போ இதில் இந்த விஷயத்தில் வந்து இப்போ அதிமுகவுடைய நகர்வுகள் அப்படிங்கிறது நம்ம லேசாக கடந்து போகக்கூடிய விஷயம் கிடையாது. நான் இதுக்கு முன்னாடி பேசின விஷயத்தை தான் நம்ம எடுத்துக்கணும். திமுக அமைதியாக உட்காந்து
அதிமுகவை ஒரு பக்கம் மூவ் பண்ண வச்சுட்டு அமைதியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. இப்போ நாளைக்கே வந்து அதிமுக வந்து நாங்கள் ஆட்சி அமைக்க வந்து உரிமை கோர்றோம் அப்படின்னு சொல்லி வந்தால் திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் வந்து போய் சப்போர்ட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. வெளியிலிருந்து ஆதரவு உண்மையிலேயே இந்த அளவுக்கு ஸ்டாண்டுக்கு வந்தவங்க கண்டிப்பாக அதற்கான ஒரு விஷயத்தை செய்வதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஆனால் அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னா அந்த இடத்துல வந்து திமுக அதிமுகன்ற இருதுருவ அரசியல் தமிழ்நாட்டில் மாற்றப்பட்டு திமுகவும் அதிமுக திராவிட சக்தியும் இந்த பக்கமும் வந்து விஜயும் பிரதான எதிர்கட்சியா விஜய் உயர்ந்து நிற்பார் அப்படிங்கிறது. அவரை நீங்க சூப்பர் ஹீரோ ஆகிருவீங்க. 2031 அவர் தனி பெரும்பான்மையோட வின் பண்ண வச்சிருவீங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் வந்து 2 பேருமே ஒரே இடத்த பாருங்க ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த விஜய்ங்கிற ஒரு ஆளை மட்டும் எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசினார்ல. அப்போது 2 பேரும் ஒரே கூட்டணி தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ அன்றைக்கி அதை நீங்கள் வந்து மெய்ப்பிக்கிற வேலையை தான் இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறீங்க. 1000 விமர்சனம் பண்ணுங்க, விஜய் வந்து பாஜகவுடைய கைக்கூலி, விஜய் பாஜகனால தான் இன்றைக்கி வந்து விஜயோடைய செயல் திட்டங்கள்லாம் ஒவ்வொன்றா இது பண்ணுவார், விஜய் வந்து ஜெயிச்சதே பாஜகவால் தான் அப்படின்னு கூட சொல்லிட்டு போங்க. ஆனால் அவர் எடுக்கக்கூடிய ஸ்டாண்டில் ரொம்ப தெளிவாக கட் அண்ட் ரைட்டாக நகர்த்தி கொண்டு போயிட்டுருக்காரு. என்டிஏ அலையன்ஸ் இருக்கக்கூடிய எந்த கூட்டணி கட்சிகளையுமே வந்து பேரம் பேசலை. இன்னும் கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம் கோபி. டிடிவி தினகரன் ஒரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இப்போ ஒரு கேம் ஆடுறாரு. பாமக கிட்ட 4 எம்எல்ஏக்கள் இருக்குது. அந்த ஒரு எம்எல்ஏ கேம் ஆன டிவிக்கு ஏன் இந்த பாமகவை வந்து டச் பண்ணவே இல்லை? இத்தனைக்கும் அவங்க வந்து ஆல்ரெடி பேசியிருக்கிறாங்க. எனக்கு துணை முதல்வர் பதவியை கொடுத்தா நாங்கள் வருவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நினைச்சு கொஞ்சம் வழி தூக்கி இருந்தா இவ்வளவு மெனக்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. போய் ஜஸ்ட் ஒரு மீட்டப் சிடிஆர் நிர்மல்குமார் இது மாதிரி 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் போய் ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களை மீட் பண்ணாங்கல்ல, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் மீட் பண்ணாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு மீட்டப் கூட நடந்திருக்கலாமே. அப்படி எது நடக்கவே இல்லையே. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்லையும் நம்ம வந்து கொள்கையிலிருந்து முரண்பற்றக்கூடாது. நம்ம கொள்கையோடு யார் ஒத்து போகிறாங்களோ அவங்க கூட தான் நம்ம கூட்டணி பேசணும்னு இவ்வளோ பிரயத்தனப்பட்டு இருக்கிறாங்க. ஆமாம், அப்படி இருக்கும்போது இப்போ கடைசியில் யார் பாஜகவோட பி டீமு அப்படின்னு இப்போ நம்ம யோசிக்க வேண்டியிருக்குல்ல. நம்ம வந்து பல விமர்சனங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்மளுடைய பெர்செப்ஷனே இங்கே பெரிய லெவலில் அடி வாங்கியிருக்கு. நம்ம தப்பு பண்ணி, அதாவது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது 1967 2021 வரைக்கும் என்ன தேர்தல் கருத்து கணிப்புகள் இருந்துச்சோ அதை பேஸ் பண்ணி அந்த பெர்சன்டேஜ் இது எல்லாம் வச்சு தான் நம்ம பேஸ் பண்ணோம். ஆனால் நோட் பண்ணிக்கோங்க, 2026 இந்த ப்ரெடிக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, 2026 வந்த ரிசல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் இதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தலில் ப்ரெடிக்ஷனாக இருக்க போகுது. இதை பேஸ் பண்ணி தான் நிச்சயமாக வந்து அவங்களுடைய அரசியல் நகரப்போகுது. இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பிம்பம் இருக்குது பார்த்தீங்களா, என்னதான் திராவிட கட்சிகள் நாங்கள் வந்து சாதிய சமயத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் அப்படின்னு தம்பட்ட அடித்தாலும் உண்மையாகவே அதை உடைச்சது விஜய் மட்டும்தான். இன்றைக்கி வந்து சாதி சமயம் இல்லாமல் விஜய் ஜெயிக்க வைக்கணும், கேண்டிடேட் பேர் தெரியாது, சீரியஸாக இது நடந்திருக்கு. ஒவ்வொரு தொகுதியிலும் நடந்திருக்கு. உங்க தொகுதியிலும் அப்படி தான் நடந்திருக்கும். பல இடங்கள்ல டிவிகேவுடைய கேண்டிடேட் யாருன்னே தெரியாம ஓட்டு போட்டுருக்காங்க. கேண்டிடேட் பேர் தெரியாது, அவங்க என்ன சாதி என்ன மதம் எதுவும் தெரியாது. ஸோ இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்திருக்கிற சாதி அரசியல் மத அரசியல் இது எல்லாத்தையும் இந்த சமூகம் சார்ந்தது இப்படின்ற எல்லா இலக்கணங்களையும் எல்லா சம்பிரதாயங்களையும் இந்த தேர்தல் அடிச்சு துவம்சம் பண்ணிருச்சு, உடைச்சிருக்கு. இதை வந்து நம்ம வந்து இதை சாதாரணமாக 1000 விமர்சனம் இருந்தாலும் கூட விஜய் வந்து ஒரு கேம் சேஞ்சராக மாறி இருக்கார். தமிழ்நாட்டு அரசியல் சூழலை அவர் பெரிய அளவில் புரட்டி போட்டார். இது வந்து உண்மையான ஒரு விஷயம். இதை வந்து விஜயகாந்த் அவர்கள் வந்து இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணாருன்னு சொன்னாங்கல்ல ஃபஸ்ட்டு எலெக்ஷனில், அவர் பண்ண இம்பேக்டோட இவர் பண்ண இம்பேக்ட் பெரிய இம்பேக்ட். உண்மையிலே வந்து விஜயகாந்த் அவர்களை விட அதை தாண்டிய ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது விஜய்க்கு இருக்குங்கிறத அவருடைய களத்தில் ப்ரூவ் பண்ணிட்டார். நம்ம வந்து அதுக்காக விஜயகாந்த் பெரிய ஆள் அல்லது விஜயகாந்த் சின்ன ஆள், விஜய் பெரிய ஆள் அல்லது சின்ன ஆள் அப்படின்ற ஒரு புள்ளிக்கு நான் வரல. ஆனால் மக்கள் செல்வாக்கு யாருக்கு இருக்குங்கிறதுல ஒரு முடிவில் விஜயகாந்தை விட விஜய் வந்து ப்ரூவ் பண்ணிட்டார். முதல் தடவை இல்லைன்னா வந்து பெரும்பாலான ஒரு பெரும்பான்மையான கட்சியாக தனிப்பெருங்கட்சியாக 35% நியர் 34% ஒரு தனிப்பெருங்கட்சி கூட்டணி இல்லாமல் இன்றைக்கி எலெக்ஷனில் நின்று தனிப்பெருங்கட்சியாக உருவாக்கி இன்றைக்கி கிட்டத்தட்ட 108 தொகுதிகளை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படின்னா இது பெரிய அளவிலான ஒரு பெரிய சேஞ்ச். அது கண்டிப்பாக அவருக்கு சாதகமாக இந்த களமும் இருந்திருக்கு, பாஜகவினுடைய நகர்வுகளும் இருந்திருக்கு. விஜயகாந்த் ஆரம்பித்த காலத்தில் பாஜகவினுடைய நிலவரம்ன்றது தமிழ்நாட்டில் என்னவாக இருந்தது, அவங்களோட மூமெண்ட் எந்த அளவுக்கு இருந்தது, பாஜகவை எந்த அளவுக்கு ஆதரிக்கணும் இல்லை எதிர்க்கணும் அப்படின்ற அந்த யோசனைக்கு மக்கள் எந்த அளவுக்கு போயிருந்தாங்கன்ற அளவீடும் 2006 காலகட்டத்தில். அதுவே இந்த பக்கம் வந்து இப்போ 2026 காலகட்டத்தில் அதுலேயும் பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது இதுக்கு ஒரு முக்கிய காரணம். அதாவது அதுவும் இல்லாமல் அப்போ வந்து இருபெரும் அரசியல் தலைவர்கள் அப்போ இருந்தாங்க.
இப்போ அவங்க 2 பேரும் இல்லாத ஒரு காலகட்டமும் கூட இது. ஸோ அப்படிலாம் இருக்கிற சுச்சுவேஷனில் களமும் பல்வேறு கோணங்களில் களமும் வந்து விஜய்க்கு ஆதரவாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் மக்கள் இருக்கிற மனநிலையிலும் இந்த களம் அமைஞ்சிருக்கிற சுச்சுவேஷனில் கரெக்டாக விஜய் வந்தது அப்படிங்கிறது அவருக்கும் ரொம்ப பெரிய தாண்டி அவரை ஒரு பெரிய தலைவராகவோ அல்லது பெரிய அரசியல் ஞானம் பெற்றவர் அப்படின்ற காரணத்துக்காக ஓட்டு போடலை. சினிமாங்கிற ஒரு விஷயத்தில் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணியிருக்காரு, மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கிறாரு. சினிமா கவர்ச்சி மூலமாக நீங்கள் அரசியல் வந்ததுக்கப்புறம் அந்த கவர்ச்சி அப்படிங்கிறது பெரிய லெவலில் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் முதற்கொண்டு அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கிறாங்க. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு குடும்பத்திலையும் வந்து இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ நார்த் இந்தியன் சேனல்ஸில் இப்போ இப்படி ஒரு விஷயமும் ஓடிட்டுருக்கு. அதாவது சோஷியல் மீடியாவை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்சபிள் டூலாக யூஸ் பண்ணி மக்களை ஏமாற்றி விஜய் இந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது தொடர்பாக, அதாவது தாவேக்காவுக்கு எதிராக சில செய்திகளும் இப்போது பரவிக்கிட்டு இருக்கு. ஆமாம், பெரிய லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு பெரிய டீமை வந்து ஒர்க் அவுட் பண்ண வச்சு பல பொய் செய்திகளை, பல ஃபேக் நியூஸஸை, அதே மாதிரி வந்து பெரிய சிம்பத்தி, விஜய்க்கு ஆதரவான சிம்பத்தியை கிரியேட் பண்ணி எந்த அளவுக்கு வந்து மக்கள் மத்தியில், மக்கள்கிட்டேயே, இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவுக்கு ஓட்டு போடுற மக்களுக்கு மத்தியிலேயே விஜய் அவர்களை பாருங்கள் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறாங்க, விஜய்க்கு எவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க பாருங்கள். அவர் வந்து என்ன தப்பு பண்ணார், மக்களுக்காக செய்யணும்னு வந்தார், மக்களுக்காக ஆட்சி செய்யணும்னு வந்தார், மக்களுக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க, அதற்காக அவர் நன்றி கடன் பட்டு வர்றேன்னு சொல்லி அப்படி வந்திருக்கிறாரு. அவருக்கு இந்த அளவுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க பாருங்கள், 2 கட்சியிலும் ஒன்று சேர்ந்து நெருக்கிறாங்க பாருங்கள் அப்படின்ற ஒரு பிம்பத்தை தொடர்ந்து கட்டமைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அதற்கான வாய்ப்புகள் அமைச்சிச்சு. இந்த கரூர் சம்பவமாக இருக்கட்டும், கரூர் சம்பவத்தில் ஒரு துளிய அளவு கூட விஜய்க்கு எதிரான நரேஷன் உருவாகவே இல்லை. விஜய்க்கு நம்ம வந்து அது விஜயோடைய செயல்பாடுகளில் அதில் விமர்சனம் பண்ணியிருக்கோம். கரூர் விவகாரத்தில் அவருடைய விஷயத்தில் நமக்கு பெரிய மாற்று கருத்து இருக்குது, இன்னமும் இருக்குது. ஆனால் அது மக்கள் மத்தியில் எடுபடலை. திமுக அதுக்கு பிறகாக திமுக அந்த நரேட்டிவ் எல்லாமே வந்து பெரிய அளவில் உடஞ்சிருக்கு, அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகலை. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. இதோடு சேர்த்து விஜய் அவர்களுடைய இந்த செயல்பாடுகள் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழல் இருக்குல்ல, இது விஜய் அவர்களுக்கு பெரிய அளவிலான ஒரு பாடம். அரசியல் அப்படின்னா உண்மையான அரசியல் இப்படி தான் இருக்கும். 3 வருஷமாக படிக்காத அரசியல் படத்தை ஒரு 3 நாள் நிச்சயமாக 3 நாளில் அவர் வந்து 3 தடவை ஆளுநரை சந்திக்கும் போதே படிச்சிருப்பாங்க. அது பெரிய அளவில் ஒரு அனுபவம் இந்த எலெக்ஷனில் இந்த ரிசல்ட் மூலமாக இது கிடச்சிருக்கு. ஏன்னா இது வந்து இந்த படி அப்படிங்கிறது, இந்த நெருக்கடி அப்படிங்கிறது அவருக்கு வந்து பெரிய அளவில் உதவி செய்யும். வரக்கூடிய இந்த ஆட்சி அமைய போகக்கூடிய ஒரு சூழல் உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து விஜய் அவர்கள் ஒவ்வொரு நகர்வுகளையும் கவனமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சூழலை இந்த 3-4 நாட்கள் இருக்குல்ல, இந்த 4 நாட்கள் வந்து பெரிய அளவில் அவருக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த பாடம் இன்னமும் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது. விசிகா வந்து பெரிய அளவில் ஒரு பாடத்தை கற்பிச்சிருக்கு, அதே மாதிரி இடதுசாரிகளும் பெரிய அளவு பாடத்தை கற்பிச்சிருக்கு. இதில் முக்கியமாக சொல்ல போனால் வெளியிலிருந்து ஆதரவு அப்படின்னாலே இன்றைக்கி வந்து பாதி தாவே கவர்னருக்கு தெரியாது அது வந்து கத்தி மேலே நடக்கிறது அப்படின்னு. இன்றைக்கி எவ்வளவு பெரிய நெருக்கடியான ஒரு சூழலில் இன்றைக்கி விஜய் ஆட்சி அமைக்க போகிறாருங்கிற ஒரு விஷயத்தை, அவருடைய சீரியஸ்னஸை தாவே கவர்னர் புரிஞ்சுக்கணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளியிலேருந்து ஆதரவு அப்படின்னா சும்மா கிடையாது. இடதுசாரிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தா புரிஞ்சிருப்பீங்க. அவர்கள் வந்து ஏதாவது ஆட்சியுடைய காலகட்டத்தில் ஏதாவது தவறுகள் செய்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக சுட்டி காட்டக்கூடிய, அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். மன்மோகன் சிங் ஆட்சி காலகட்டத்தில் இடதுசாரிகள் ஆதரவு கொடுத்து எந்த அளவுக்கு நெருக்கடியான ஒரு சூழலை மன்மோகன் சிங்கை வந்து இப்போ அனுபவிச்சார் அப்படின்றது கடந்த கால வரலாறு சொல்லும். அதே மாதிரியான ஒரு வரலாறு இந்த கம்யூனிஸ்டுகள் மூலமாக நிச்சயமாக வந்து விஜய் வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. விசிகாவும் இடதுசாரிகளுடைய ஸ்டாண்டை தான் நிச்சயமாக கையில் எடுப்பாங்க அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன். அந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இப்போ வரைக்கும் உருவாகிட்டு இருக்கு. ஏன்னா அவர் வந்து சில விஷயங்களை வந்து, ஆனால் இந்த இடத்துல நம்ம அவங்களோட ஸ்டேட்மெண்ட், அவங்க ப்ரெஸ்ஸில் சொல்லும்போது சொன்ன ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஒரு தமிழ்நாட்டினுடைய இப்போ அரசியலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொன்னது, நாங்கள் வந்து இப்போ கூட்டணி ரீதியாக, கொள்கை ரீதியாக கூட்டணியாக நாங்கள் திமுகவில் இருந்தாலும் கூட அதுலேயே தான் தொடரவும் செய்கிறோம். ஆனாலும் கூட இங்கே ஆட்சி அமைப்பது அப்படிங்கிற விஷயத்தில் பாஜக எந்த ஒரு காரணத்திலும் பின்புறமாகவோ எந்த ஒரு வகையிலையுமே உள்ளே வந்துடக்கூடாதுன்ற அந்த ஒரு விஷயத்துக்காக நாங்கள் இப்போது அறுதி பெரும்பான்மை நெருங்கிட்டு இருக்கிற விஜய்க்கு நாங்கள் ஆதரவு அளிக்கிறோம் அப்படின்னு. ஸோ அந்த பாஜக எதிர்ப்புன்ற புள்ளியில் தான் வந்து நம்ம அதில் உண்மையிலேயே வந்து 3 கட்சிகளுமே அந்த ஸ்டாண்டை ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அந்த விஷயத்தில் திமுகவுடைய ஸ்டாண்டை எதுக்கு வெளியில் ஓப்பனாக உடைக்கிறாங்க. பேபி கொடுத்த அவர் தேசிய பொதுச் செயலாளர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு பெரிய ஸ்டேட்மெண்ட்டு, திமுகவுக்கு பெரிய அடி, பெரிய கேவலம். இந்த மாதிரியான ஒரு அற்பமான ஒரு ஆட்சி கட்டில் ஒரு ஆளை வந்து புதுசாக வரக்கூடிய ஆளை வந்து காலி பண்ணணுங்கிறதுக்காக உங்களுடைய எதிரி கூட நீங்கள் வந்து ஒன்று சேருவீங்க அப்படின்ற ஒரு நிலை வரும்பொழுது தான் இவங்களுக்கு கூடுதலாக கவனம் இருக்குல்ல. பாஜகங்கிற ஒரு புள்ளி இன்றைக்கி வந்து எக்காலத்தை கொண்டும் பின்வாசல் வழியாக வந்துடக்கூடாது, அதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பவாத அரசியலும் இடம் கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக
திமுகவுடைய அந்த அரசியலை வந்து புறக்கணிச்சிட்டு இன்றைக்கி வெளில வந்திருக்கிறாங்க. வெளியில் வந்திருக்காங்க மீன்ஸ் அவங்க கூட்டணியில் தொடர்றாங்க. அது வந்து ரொம்ப நட்பு ரீதியாக தர்க்க ரீதியாக ரொம்ப கவனமாக வந்து ஸ்டேட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது பெரிய அளவில் இன்றைக்கி வந்து அவங்க இப்போ தமிழ்நாட்டு அரசியலில் மிக முக்கியமான ஒரு பாடமாக பார்க்கப்படுது. தாவேக்காவுக்கும் பெரிய லெசன் இது. அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, சண்முகம் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும், வீரபாண்டியன் அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரொம்ப தெள்ளன் தெளிவாக மீடியாவுடைய நரேட்டிவுக்கும் தக்க பதிலடி கொடுத்துருக்கிறாரு. அதே மாதிரி இந்த விஷயத்தில் வந்து திமுக கூட்டணியில் இருந்துட்டு நீங்கள் வெளில வந்திருக்கீங்களே, அப்போ வந்து நீங்கள் என்ன சந்தர்ப்பவாதம் அப்படின்ற புள்ளிக்கும் இங்கே வந்து இடமளிக்காமல் வெளியில தான் நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம், நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம், அவங்க எப்படி ஆட்சி செய்கிறாங்க நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு புள்ளிக்கு வந்தது வந்து நிச்சயமாக வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பிரதிபலனும் இல்லாமல் வர்றாங்கல்ல, வரவேற்கக்கூடிய விஷயம். இன்னொரு ஆங்கிளில் ஒருவேளை அவங்க வந்து அமைச்சர்கள் இடம் கேட்டாலும் கூட தப்பு இல்லை. ஆனால் கம்யூனிஸ்டுகள் கேட்க வாய்ப்பு இல்லை, விசிகா கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா விசிகா இது ஒரு பொன்னான வாய்ப்பு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற ஒரு சூழல் இன்றைக்கி அவங்க வந்து கணிஞ்சிருக்கு. இதை வந்து பயன்படுத்துவதான வாய்ப்புகள் இருக்குது. அவங்க அமைச்சருக்கு போனாலும் கூட யாரும் பெரிய அளவில் இது பண்ண போகிறதும் கிடையாது, அவாய்ட் பண்ண போகிறது கிடையாது. திருமாவளவர்களுக்கு துணை முதல்வர் பதவின்ற வரைக்கும் பேசி ஆமாம், அது வரைக்கும் போகுது. ஆனால் அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது வந்து எப்படின்னா விசிகாவினராலேயே கொண்டு வரப்படக்கூடிய நெரேட்டிவ் இருக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள், ஒரு எம்எல்ஏக்கு பெரும்பாலும் வன்னியரசுக்கு அமைச்சர் பதவி போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நான் இது வரைக்கும் சோர்சஸில் விசாரிச்ச வரைக்கும் கேள்விப்பட்டேன். அப்போது அடுத்த கட்டமாக திருமாவளவன் அவர்கள் ராஜினாமா செஞ்சு ஒரு எலெக்ஷனில் நின்று அதில் ஜெயிச்சு வின் பண்ணி துணை முதலமைச்சர் ஆவார் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் வந்து அது ஒரு நரேட்டிவ் இப்போ பேசுறதுக்கு வேணால் நல்லா இருக்கும். ஆனால் அதுக்கான பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப குறைவானது. அப்படி ஒரு வேலை அப்படி நடந்துச்சுன்னா திமுகவே எதிர்த்து வேலை பார்க்கும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் 3 பக்கமும் வந்து கத்தி முனையில் தான் நிற்கிறாங்க எல்லா கட்சிகளுமே. அப்போது இருக்கிற பட்சத்தில் இப்போ டிவிக்கு பக்கம் இவங்க நகர்ந்ததுனால அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உருவாகுது அப்படின்ற பட்சத்தில் கடுமையான எதிர்ப்பையும் வந்து சமாளிக்க நேரிடக்கூடிய ஒரு சூழலும் உருவாகும். இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அதை யூஸ் பண்ணுறது பெட்டர். பார்க்கலாம், பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நேரத்தில் வந்து விஜய் சற்று நேரத்தில் நீலாங்கரை வீட்டிலேருந்து புறப்பட இருக்கிறாருன்னு பிரேக்கிங் வந்திருக்கு. ஸோ இதுக்கு கூடிய சீக்கிரம் விசிக அலுவலகத்துக்கு வர இருக்கிறார் அப்படின்னும். ஸோ வந்து முடிஞ்சதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். மாலை வந்து 4 மணிக்கு அறிவிக்கிறாங்க அப்படின்னு. ஸோ காலையில் இருந்தது மாலைக்கு மாற்றப்பட்டிருக்கு. விசிகாவினுடைய முடிவு என்ன அப்படின்னு மாலை ஒரு 4 மணி வாக்கில் தெரிஞ்சிடும். திரும்ப உட்காருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, திரும்ப வந்து ஏன்னா அதில் என்ன சொல்கிறாங்கன்றதை பொறுத்து. அண்ட் மோர் ஓவர் வந்து இப்போ விஜயும் அங்கேருந்து கிளம்பி இருக்கிறாருன்னா இப்போ அவர் வந்து சேருவதற்கும் அந்த திரும்ப வந்து சேருவதற்கும் 2 பேர் பேசி ஏதாவது முடிவு பண்ணிட்டு அப்புறம் ப்ரெஸ்ஸை சந்திக்கிறது அப்படின்னு 4 மணி ஆகிடும். ஸோ அதனால் அந்த 4 மணிக்கு பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. மறுபடியும் அடுத்த பிஹைண்ட் த செய்தி நிகழ்ச்சியில் வேறு சில தகவல்களோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி.